ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி நம்ம ஃபைனல் டே, அதாவது இறுதி நாளுடைய ஓட்டிங் அனாலிசிஸ் 5ஆம் நாள். ஸோ இன்றையோட ஓட்டிங் வந்து க்ளோஸ்டு. ஸோ நாளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க எலிமினேட் ஆகிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன சான்ஸ் இருக்குது, என்னென்னலாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதை முழுவதுமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, லைவ் ஸ்ட்ரீமிங் நடந்த விஷயங்கள் பற்றியும் வந்து பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங் அனாலிசிஸ் படி நம்ம வந்து கவனிக்கும் பொழுது அன்அஃபீஷியலில் நமக்கு கிடைத்த அப்டேட் ஸோ வேறு லெவலில் இருக்குது. அதாவது கடைசி 3 இடங்களில் விஷால், ஜெஃப்ரி, அன்ஷிதா இந்த 3 பேரும் இருக்கிறார்கள். ஸோ இந்த 3 பேரில் யாருனாலும் போகலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நிறைய பேர் வந்து சொல்கிறது ட்ரிபிள் எவிக்ஷன் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ட்ரிபிள் எவிக்ஷனுக்கு வந்து வாய்ப்புகள் மிக மிக கம்மி. ஏன்னா டிக்கெட் டு ஃபினாலே போன சீசன் 10 பேர் ஆடினாங்க. அது 2 பேர் வந்து பிக் பாஸ் வந்து உட்கார வச்சிட்டாரு. ஸோ 8 பேர் ஆடினாங்க, சரியா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது 10 பேர் வரைக்கும் போகலாம் உள்ள. இப்போ 12 பேர் இருக்காங்க. டிக்கெட் டு ஃபினாலே வாரத்துக்கு 2 பேர் வந்து அவுட் ஆக்கிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு எவிக்ஷன் இருக்காது. கண்டிப்பாக போன வாரம் ஒரு எவிக்ஷன் இருந்ததுனால இந்த வாரம் 2 லட்டு உறுதி. அதில் 3 இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த வட்டம் எதுக்கு அவங்கள உட்கார வச்சுக்கிட்டு, ஒருத்தவங்களை மட்டும் உட்கார வச்சு ராணுவம் மட்டும் உட்கார வச்சுட்டு வேணா வந்து பார்த்தீங்கன்னா 8 பேர் உள்ள அனுப்பிடுவோம்னு சொல்லி கூட பண்ணலாம். அப்படி 3 பக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விஷால், ஜெஃப்ரி மற்றும் அன்ஷிதா 3 பேர் வெளியேறுவதற்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதனால் அது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இருக்காது. ஒரு 2 எவிக்ஷன் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். பட் அப்படி இருந்ததுன்னா நான் நைட் வந்து பார்த்தீங்கன்னா போடுற வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ அதில் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து ரொம்ப ரொம்ப கன்ஃபார்மான எவிக்ஷன் ஜெஃப்ரி. ஸோ ஜெஃப்ரியை கண்டிப்பாக தூக்குவாங்க. அதை தூக்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஜெஃப்ரி முதல் எவிக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதை வந்து நம்ம மாற்றவே முடியாது. ஏன்னா அவன் வந்து எப்படி ஆடினா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அவனுக்கு ஓட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிதளவில் இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆனால் இந்த சீசனில் நீங்கள் பியூட்டி கவனிச்சிங்கன்னா முதல் இடத்துல இருக்க ஜாக்லின் கூட 1,20,000 ஓட்டு தான் இருக்குது. கடைசி இடத்தில் இருக்கக்கூடிய அன்ஷிதாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70,000 ஓட்டு இருக்குது. ஸோ 70க்கும் 1,20,000க்கும் 50,000 தான் வித்தியாசம். நீங்கள் கவனிச்சிக்கோங்க. இந்த சீசனுடைய பல்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் இந்த சீசன். யாருக்குமே வந்து பெரும்பாலான வாக்குகள் வந்து வித்தியாசத்தில் வெற்றி அப்படின்ற மாதிரி சொல்லவே முடியாது. யார் வெற்றியாளர் அப்படின்றதை நம்மளால் கணிக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு, சரிங்களா? ஸோ முத்து, ஜாக்கு, சவுண்டு, ராணவ் இந்த 4 பேர் தான் ஓட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தெரியுது விசிபிளாக. மற்ற யாருக்குமே வந்து ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஜாக்லின் கூட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இல்லை, ராணுவுக்கும் வந்து அவ்வளோ தெரியல, முத்துக்குமரன் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஓட் பேங்க்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாரோடையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதனால் இந்த வட்டம் வின்னர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக விஜய் டிவிக்கும் பிக் பாஸ்க்கும் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தோணுது. சரி, நம்ம ஒரு பக்கம் வந்து யார் ஆர்மி அடிச்சுக்கிட்டா கூட, ஒரு பக்கம் முத்துக்குமரன் ஆர்மி வந்து முத்துக்குமரன் தான் வின்னர்ன்றாங்க, இன்னொரு பக்கம் ஜாக்லின் தான் வின்னர்ன்றாங்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ராணவ், சௌந்தர்யா எல்லாம் வின்னர் தான் கத்திட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் யார் அப்படிங்கிற முடிவு பண்ணுற ஒரு பெரிய ஒரு டெசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி வந்து மேக் பண்ணோம். ஸோ இந்த சிம்பிள் ஓட்ஸில் யாருனாலும் அவங்க டைட்டில் கொடுக்கலாம் அப்படின்றது தான் நிலைமை. கான்ட்ரவர்சி வராது. இப்போ முத்துக்குமரன் கொடுத்தாலும் யாரும் பேச மாட்டான், ஜாக்லின் கொடுத்தாலும் யாரும் பேச மாட்டான், ராணுவ கொடுத்தாலும் யாரும் பேச மாட்டான், சௌந்தர்யா கொடுத்தாலும் யாரும் பேச மாட்டான். அந்தளவுக்கு ஹேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள், ஓகேவா? அடுத்து முதல் இடத்துல அஃபீஷியலாக நான் கேட்டேன் ஜாக்லின், 2ஆம் இடம் ராணவ் இருக்கார், 3ஆம் இடம் தான் மஞ்சரி, 4 பவித்ரா, சரியா? அப்போ விஷால், ஜெஃப்ரி, அன்ஷிதா அந்த 3 பேர் தான் இறுதி. ஸோ ஜெஃப்ரி வந்து கண்டிப்பாக எவிக்ஷன், அன்ஷிதாவும் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் யார் அப்படிங்கிறத நான் வந்து அடுத்து உங்களுக்கு தரேன், சரிங்களா? அடுத்து போடுற வீடியோ 11:30 ஒரு வீடியோ போடுவேன்ல, அதில் வந்து கன்ஃபார்மாக சொல்லிடுறேன், ஓகேங்களா? அடுத்து இன்னொரு ஷாக்கிங்கான டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கெஸ்ட்டு வந்து வராங்களாம். என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி என்ட்ரி நாளைக்கு வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது கமல் சார் எபிசோட்லேயே என்ட்ரி. ஸோ கமல் சார் எபிசோட்னு வருது, விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அந்த பேரே வர மாட்டேன். விஜய் சேதுபதி அவர்கள் எபிசோடில் வந்து என்ட்ரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை மண்டே கெஸ்ட் உள்ளே போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கெஸ்ட் வந்து கூடிய விரைவில் என்ட்ரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஓட்டிங் அனாலிசிஸ். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து லைவில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசணுமா இல்லையா? ஸோ ஜாக்லினுக்கும் முத்துக்குமரனுக்கும் ஒரு டீலிங் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம 2 பேர் தான் கப்பு ஃபைனல் ஸ்டேஜ் நிற்க போகிறோம். யார் கப்பு, முத்துக்கா ஜாக்லினா அப்படிங்கிறத அவங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி தான் ஒரு கேம் வந்து ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. குறிப்பாக சொல்லணும்னா முத்துவோட கேம் வந்து டவுன் பண்ணுறதுக்கு ஜாக்லின் ஒரு 3 நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. லைக் வந்து அவன் எப்படி ஆடுறான்,
அவன் பேசுறது கரெக்டாக இருக்குமான்னு தெரியாது அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் போய் பேசுறது பின்னாடி நிறைய விஷயங்கள் நடக்குது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை முத்து வந்து கண்டுபிடிச்சிட்டான். நீ 3 நாளாக இப்படி ஒரு கேம் ஆடிட்டு இருக்கேன் எனக்கு தெரியும். நான் 82 நாளாக அவனை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னோடனே, ஏய் நீ தானடா காம்படிட்டர்னா அப்படி தான் சும்மாலாம் கப்பை கொடுக்க முடியாது விளையாடுறா அப்படிங்கிறா. சரி நான் விளையாடுறேன், நான் என்ன சும்மா நினைக்காத, முத்துக்குமரன்னா வேறு யாரோ சும்மா கும்தலக்கா அப்படின்றாப்புல. அவங்களும் வந்து அப்படின்றான். இவங்க 2 பேர் கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும்போது நடுவில் ஒருத்தன் ஆப்பிள் சாப்பிட்டு இருந்தான். அது யாரை பற்றி ராணவ். குறுக்க வந்த கௌசிக்கு வந்த அம்மமெண்ட் மாதிரி, டேய் எனக்கு தான் வாய்ப்பு இருக்குது, நீங்கள் பேசாமல் கேம் யாருன்னு நீங்கள் காமிச்சிக்கோங்க, கப்பு யார் எடுக்க போகிறா அப்படின்ற மாதிரி அவன் நடுவில் நின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. சரியா? அடுத்து சௌந்தர்யா வேறு, நானும் தானே பிஆர் வச்சுருக்கேன், எனக்கு கப்பு கொடுக்க மாட்டிங்களா முட்டா பயில்களா அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து சிலிப்பிட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாமே இந்த வட்டம் வந்து வேறு லெவல் அப்படிங்கிறது தான். ஸோ நிறைய பேருடைய ஃபேவரட் வந்து தீபக் தான் இருந்திருக்காங்கன்னு சொல்லி உள்ளே இருக்க ஹவுஸ்மேட்ஸ் கன்ஃபியூஷன், ஒருவேளை தீபக் டைட்டில் வின் பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரி. ஆனால் என்ன டவுட்னா எல்லாத்துக்கும் டக்குன்னு யோசிக்கிறாங்க, இல்லை தீபக்கு ஓட் பேங்க் இருக்காது, ஏன்னா ஓட்டிங்லேயே வரல அப்படின்றாங்க. கரெக்டாக படிச்சுட்டாங்க. ஸோ தீபக் ஓட்டிங்லேயே இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு ஓட் பேங்க் இருக்குமாங்கிறது தெரியல. அதே மாதிரி ஓட் பேங்க்கும் இல்லை. மஞ்சரி கரெக்டாக கணிச்சிட்டாங்க. ஸோ சூப்பர் அப்சர்வேஷன். ஓகேவா? அடுத்து இந்த அர்ச்சனா அண்ட் அருண் மேட்ரு லைவில் ஏதாவது ஒன்று பெருசாக இருக்குன்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. நல்ல நமத்து போன பட்டாசு மாதிரி என்னையே புள்ளி பண்ணாங்க. அந்த மாதிரி நான் வந்து அந்த புள்ளி பண்ண விரும்பலை அப்படின்ற மாதிரி ஒரே போடா போட்டு முற்றுப்புள்ளிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல் ஸ்டாப் வச்சு அனுப்பி விட்டாங்க நம்ம அர்ச்சனா. சரியா? வேறு எதுவுமே அது நடக்கலை. அது நம்ம எபிசோட் ரிவ்யூவில் இன்னும் க்ளீனாக டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? அடுத்து லைவில் நடந்த முக்கியமான இன்னொரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பணப்பெட்டி எடுக்க போகிறா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போகுது. அதே மாதிரி முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அவர்களுடைய அந்த சீன் இருக்குல்ல, 2 பேரும் விஷ்ணு பண்ணதை வந்து எனாக்ட் பண்ணி நடிச்சு காட்டினார். அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. சரிங்களா? அதில் வந்து சௌந்தர்யா மாதிரி அவர் பண்ணது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த பணப்பட்டி எடுக்கிறதுல வந்து முத்துக்குமரனுடைய ஜட்ஜ்மெண்ட் என்னென்னா ரயான் எடுப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஜாக்லின் எல்லாம் சேர்ந்து விஷால் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பவித்ரா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. டேய் பவித்ரானா ஃப்ளவர் இல்லைடா ஃபயர்ரா அப்படின்ற மாதிரி நம்ம இங்கிட்டு சொன்னாலும் நிஜமாகவே பவித்ரா எடுத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்க தான் செய்கிறது. ஸோ அந்த ஒரு டிஸ்கஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே போயிட்டு இருந்துச்சு. ஸோ யார் பணப்பட்டி இந்த சீசன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பணப்பட்டி எடுக்கிறவங்கப்ப நம்மளும் வந்து ஸ்ட்ராங் பிளேயரை கன்ஃபியூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்களாம் எதுக்குடா அரே வேஸ்ட் பண்ணுறப்போடா அப்படின்ற மாதிரி கூட இது பண்ணலாம். ஆனால் அதுக்கு அருண் வந்து ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை சொன்னார். என்ன அப்படின்னா, நீ பணம் வந்து வெளியே போனால் சம்பாதிச்சிக்கலாம், ஆனால் இங்கே ஒரு 15 நாள் இருக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது இன்னும் வாழ்க்கையில் உனக்கு எப்போ போனாலும் கிடைக்காது. இப்போ அர்ச்சனா வந்தாங்க, ஒரு நாள் விரட்டி விட்டாங்க, யாராக இருந்தாலும் சரி. இப்போ அடுத்த ஒரு நாள் நீங்கள் உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டஸ்டண்ட்டாக, இப்போ அருணே உள்ளே அடுத்த சீசன் போனாலும் எப்பா போப்பா வெளியே போப்பா அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்றாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு மாதிரி அருண் சொல்கிறாரு. அதை என்ஜாய் பண்ண விடாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேசியே கொள்ளுவோன்ற மாதிரி முத்துக்குமரன் அண்ட் டீம், முத்துக்குமரன் டீம்னா முத்துக்குமரன் அவர் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா? ஸோ யார் கப் வின் பண்ணுவா, யார் டைட்டில் அடித்து தூக்க போகிறா அப்படின்ற ஒரு விஷயம்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நடந்தது லைவில். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜெஃப்ரி கண்டிப்பாக இந்த வாரம் எவிக்ட் ஆவான். பட் 2 எவிக்ஷன் அப்படின்றதுனால அன்ஷிதாவும் வந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. விஷால் பொறுத்த வரைக்கும் டவுட்டு தான். ஸோ நமக்கு இன்னும் தகவல் வரல அப்படின்றதுனால இப்போதைக்கு ஜெஃப்ரி உறுதியான எவிக்ஷன்னா ஜெஃப்ரி அப்படின்றத நான், இல்லை விஷால், இந்த 2 எடுத்துக்கோங்க. 2ல் ஏதாவது ஒன்று கன்ஃபார்மாக போகும் அப்படின்றத நான் பார்க்குறேன். சரியா? ஏன்னா விஷாலுக்கு இப்போ அப்படியே நிறைய நெகட்டிவ்ஸாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. அவருக்கு இந்த பேட்சப்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா இன்றைக்கி ஃபுல்லாக. சௌந்தர்யா வந்து தப்பு பண்ணுறாங்க, மேட்டரில் அவருக்கு சாரி கேட்டது தர்ஷிகா இஷ்யூவில் ஏதோ தப்பு நடந்திருக்குன்ற மாதிரிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஸோ மேபி இருக்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்து சொல்ல மீண்டும் சந்திப்போம். குட் பை.